இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறா. இன்னும் முழுமையாக ரெக்கவர் ஆகலை போல். அப்படியே தூக்கம் வரல அப்படின்னு பறந்து பறந்து படுத்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு கார்டு இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னோட வாழ்க்கையை அழகாக மாற்றின உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அதில் வந்து ஒரு சாரீ தான் இருக்குது. அந்த சாரியை இவளும் வந்து அழகாக எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே நெத்தியில் பார்க்குற அவன் வச்சு விட்ட குங்குமம் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே கீழே பார்த்தா அவளோட வயிற்றுல தன்னோட முன்னாள் புருஷன் கொடுத்த அந்த காயம் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காக பயப்படுற? இந்த ராகு உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் பயப்படாத. அப்புறம் உன்னோட நெத்தியில் வச்சுருக்க குங்குமம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அழியாது. நீ எப்போதும் தீர்க்க சுமங்கலியாக இருப்ப. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு புது வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மாமியாரும் மருமகளை பிடிச்சி வச்சுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்காக இவ்வளோ சோகமாகவே இருக்கிற? ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? இல்லை எதுக்காக எப்படி நீ அமைதியாகவே இருக்கிற? யார்கிட்ட எதுவும் பேசவும் மாட்டேங்கிற? என்னதான் உனக்கு ஆச்சு அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நான் எதுக்காக வந்து இந்த கல்யாணத்தை நினச்சி வருத்தப்படணும்? எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ராகுவுக்கும் சியாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தை நினச்சாதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது? எதுக்கு நீ பயப்படுறேன்னு கேட்டால், விராஜ் திரும்பவும் வந்துட்டானா என்ன பண்ணுறது? அவன் சியா மேலே பைத்தியமாக இருக்கிறான். அப்புறம் சியாவும் நம்ம வீட்டோட மருமகளாக போறா. இந்த வீட்டுக்கு ராகவ கல்யாணம் பண்ணிட்டு வர போறா. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி வந்து அவன் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடுவான்ல. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் என்னோட பையன் கிறிஷை ஏற்கனவே அவன் வந்து பிடிச்சி வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணா. எனக்கு என்னோட பையனை நினைச்சாதாம்மா பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கா. அப்பா அம்மா வந்து சமாதானப்படுத்துறதுக்குள்ள அங்க நம்ம ஹீரோ வந்து அண்ணிட்ட சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க அண்ணி, நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க. அந்த விராஜ் இங்க வரவே மாட்டான். அவனுக்கான ஒரு தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவன் இனிமேல் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருக்க போறான். ஒருவேளை அவன் வந்து நம்ம ஃபேமிலிக்கு எதிராக அவன் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட நான் இருக்கிறேன். நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க? நான் அவனை பார்த்துக்கிறேன். அப்புறம் இதில் சியாமலை எந்த ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் அவளை எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவளை தப்பாக நினைக்கவே இல்லை ராகு. எனக்கு அவனை நினச்சாதான் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு மீசக்கார அங்கிளை தான் காட்டுறாங்க. இவர் யார் அப்படிங்கிறது தெரியல. புதுசாக என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் நேராக டாக்டர்கிட்ட வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த பையில காட்டுறாங்க. அவன் வந்து இன்னுமே வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான். ஜான்வி ஜான்வின்னு கத்திட்டு இருக்கான். ஜான்வியை நான் பார்க்கணும், என்னை விடுங்க, எனக்கு இருந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ 4-5 பேர் வந்து அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாரு. உடனே அவன் மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போய் ஒரு பெட்டில் படுக்க போட்டு அவனுக்கு கரண்ட் ஷாக்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த மீசக்கார அங்கிளும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் மயங்கிட்டான். அப்புறம் அவர் இங்கே வந்து இதே மாதிரி இவனுக்கு டெய்லியும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. யார் இவர் அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோயினி இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டா போல். அதனால ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் நம்ம ஹீரோயினி 2 பேருக்குமே கல்யாணம்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினி அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. கையில் வளையல், அப்புறம் அவன் கொடுத்த சாரீ எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கோட் சூட்டை போட்டுக்கிட்டு புது மாப்பிள்ளை இவனும் ரெடி ஆகிட்டான். அந்த பக்கம் நம்ம மாமியாரும் வந்து மருமகளுக்காக பார்த்து நெக்லஸை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் வந்தாச்சு. வந்து 2 பேரும் கையெழுத்தும் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் குங்குமத்தை கொடுத்தா அந்த குங்குமத்தை நம்ம ஹீரோனோட நெத்திலையும் அழகாக வச்சு விடுறான். தாலியும் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாலையை மாற்றிக்கிறாங்க. மொத்த ஃபேமிலிக்கிட்டையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இவங்களோட காதல் ஜெயிச்சிருச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்து மற்ற சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரிசியை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு சிவப்பு கலர் தண்ணியில் காலை வச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம சியா வெறும் சியாவா இல்லை, மிஸ்ஸஸ் ராகு சியாவா மாறிட்டா. இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்டா. அப்புறம் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீசக்கார அங்கிள் தான் வந்து நிற்கிறாரு. அவங்கள வந்து இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போல். ஏசிபி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி வராமல் இருப்பேன்? ஏன்னா உங்களோட குடும்பத்தை எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்து இவர் போலீஸ் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன். சரி ராகு எங்கன்னு கேட்குறாரு. வாங்க அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ராகுவும் சியாவும் ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க. அவரும் இவங்கிட்ட கங்க்ராச்சுலேஷன் ராகு அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அவன் மதிக்க கூட மாட்டேங்கிறான். கையை எடுத்து தன்னோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கான். சரி ராகு, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைக்கு போக மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேற அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ராகுவும் அங்கேருந்து போயிடுறான் பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு. அப்புறம் அங்கே அண்ணங்காரனோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவர் ஒரு செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்திட்டு, நான் என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ கேஸை வந்து பார்த்துருக்கேன், அதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களோட பையனோட கேஸை மட்டும் என்னால் சால்வ் பண்ணவே முடியல. இவனை கொன்னது யாருன்னு இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ராகும் வந்து முயற்சி பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும், அதை விட்டுட்டு சும்மா இருந்தால் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி வேற கேட்டுகிட்டு இருக்கான். இவருக்கும் வந்து நம்ம ஹீரோக்கும் சுத்தமாக செட் ஆகாது போல். ஒரு மாதிரியா திமிர்த்தனமாகவே பேசிகிட்டே இருக்கான். வந்ததுலேருந்து இவரை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான்.
இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக பெட்டை வந்து தங்கச்சிக்காரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் வந்து அவன் ஹெல்ப் பண்ணுற சாக்கில் அப்படியே தங்கச்சிக்காரியை சைட் அடிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு வந்து இந்த பொண்ணை பிடிக்கும் போல. அவளும் பூவெல்லாம் போட்டுட்டு இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கேண்டில்ஸ் மட்டும் இருந்தால் போதும், பக்காவாக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இந்த நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வீட்டில் கிடச்ச கேண்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். இந்த கேண்டில்ஸ் இல்லை, சென்டட் கேண்டில்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது என்னதுன்னு கேட்டால் அது பேர் வந்து சென்டட் கேண்டில்ஸ், அதுலேருந்து வந்து வாசனை வரும், அதை இங்கே வச்சா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக என்ன, பூ நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த பூலேருந்து வாசனை வரும், அதை விட வேற என்ன வாசனை வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்ட இருக்கான். சரி ஓகே, அப்போ இந்த கேண்டில்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து இந்த பொண்ணை வந்து சைட் அடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு லுக் விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த சைக்கோ பையில பெட்டோட பெட்டாக சேர்த்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்டா மாத்திரை கொடுத்தா சாப்பிட மாட்டேறியாம, என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை, நீ டேப்லெட் சாப்பிட்டா தானே குணமாவ அப்படின்னு சொன்னால் நான் டேப்லெட்லாம் சாப்பிட மாட்டேன், நான் என்ன பைத்தியமாடா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட வர திமிருத்தனமாக பேசிகிட்டே இருக்கான். சரி நீ அப்போ இங்கேயே கடந்து சாவுடா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாரு. இப்போ நைட்டு அடுத்து நம்ம ஹீரோயினி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்துட்டா. அந்த ரூமை பார்த்துட்டு அப்படியே அழகாக வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவை அந்த ரெண்டு பசங்களும் வலுக்கட்டாயமாக பிடிச்சி ரூமுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அவனும் நேராக நம்ம ஹீரோயினிக்கிட்ட பேசுறதுக்கு வந்துட்டு இருக்கான். இவன் உடனே வெக்கப்பட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயினிக்கிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து அந்த கதவு பக்கமாக திரும்பிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருசியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு, ஏன்னா என்னோட கனவு ஜெயிச்சிடுச்சு, நீ என் கூட இருக்கிற, அப்புறம் நம்ம ரெண்டு பேரோட காதல் ஜெயிச்சிருச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவன் பேசுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி வெக்கப்பட்டுட்டு இருக்கான். அவன் அப்படியே பேசிக்கிட்டே அந்த டோரை இந்த பக்கம் தள்ளுறான். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வந்து கீழே விழுகிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ஒட்டு கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு, ஒழுங்கா கிளம்பி இங்கிருந்து போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு துரத்தி விட்டுறான். சரி சரி நாங்கள் போகிறோம், லைட் ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நேராக ஹீரோயின்கிட்ட வந்து ஏன் நின்றுட்டே இருக்க, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஒரு வளையல் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். அதை வந்து அவளோட கையில் போட்டு விட்டுறான். அவளும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அவளை அப்படியே பிடிச்சி வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். அப்போ அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கா இவனை பார்த்துட்டு. மிஸ்ஸஸ் சியா ராகவேந்திர பிரதாப் சிங், நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே முட்டி போட்டு உக்காந்துட்டு, இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒன்றா தான் இருக்கும், இனிமேல் உன்னோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷமோ, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், எது வேணால் பண்ணுவேன், ஆனால் உன்னோட முகத்தில் இருக்கிற சிரிப்பை மட்டும் நான் போகவே விட மாட்டேன், அப்புறம் உன்னோட கண்ணிலேருந்து கண்ணீர் வர நான் காரணமாக இருக்க மாட்டேன், இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன், அதே மாதிரி நீயும் என்னை காதலிக்கிற அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், ஆனால் என்னோட காதல் வந்து எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினி அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. என்னாச்சு, நீ எதுக்காக இப்போ அழுகிற அப்படின்னு கேட்டா, இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவர், இது கனவா நிஜமானே என்னால் நம்பவே முடியல, நானும் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவங்க உள் மனசில் ஒரு டவுட் இருக்கும், என்னடா இந்த அக்கா வந்து 2 நாளாக வந்து ரெண்டு வீடியோ போடுறாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, நான் 2 நாள் லீவ் போட்டேன் இல்லையா, ஸோ அதுக்கு வீடியோ வரல அப்படின்னு நிறையா ஃபீல் பண்ணீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 2 நாள் மட்டும் நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நாளையிலேருந்து எப்போதும் போல் ஒரு வீடியோ தான் வரும். ஸோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.